இந்த உலகில் எனக்கு மேலே யாரும் இல்லை. எங்கெல்லாம் நான் ராஜா, என் கட்டளைகளுக்கு எங்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் அதுதான் தேவையில்லை. எல்லோரும் என்னையே கடவுளாக கொள்க. அரசே, எல்லோரும் அப்படி செய்கிறார்கள். ஆனால் உங்கள் மகன் மட்டும் விஷ்ணுவை வணங்குகிறான். என் புத்திரனே என் எதிரி என்று சொல்கிறாயா? ஓம் நமோ நாராயணாய. நாராயணன் தான் என் உயிர். பிரகலாதா, அரசன் உன்னை விசாரணை செய்ய வருகிறார். இப்படி விஷ்ணு பக்தியில் இருக்காதே. அவர் என்னை சோதிக்கலாம், என் நம்பிக்கையை மாற்ற முடியாது. இவனை அடிக்குங்கள், எரியுங்கள். விஷ்ணு எங்க இருக்கின்றான் என்று பார்க்கட்டும். அரசே, எதையும் செய்தாலும் இவன் உயிரோடு இருக்கிறான். என் கண்ணில் தெரியாத பகவான் என்னை காப்பாற்றுகிறார். இந்த தூணில் உன் விஷ்ணு இருக்கிறானா? அப்படி என்றால் இப்போ அந்த தூணை நாசம் செய்கிறேன். தீமை நிறைந்த ஹிரண்யகசிபுவே, உன் அவமதிப்புக்கு முடிவாக வந்திருக்கிறேன். இது பக்தனுக்கு தரப்படும் பாதுகாப்பு. உன் அகங்காரத்திற்கும் தீமைக்கும் இதுவே முடிவு. பகவானே, தயவு செய்து சாந்தமடையுங்கள். பகவனே, உங்கள் கோபம் நிறைவடையற்றும். பிரபுவே, நான் உம்மிடம் வேண்டுகிறேன். என் தந்தை தவறுகள் செய்தாலும் அவர் மீட்கப்பட வேண்டும். பிரகலாதா, உன் பக்திக்கு முன் என் கோபமும் தலை வணங்கும். நீயே உண்மையான பக்தன்.